சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம். சமத்துவமே எழுத்தாளர் ரவிக்குமார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். வளமான விழுப்புரம், வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன். கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம். நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம். ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலைகளை நாமெல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும். தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவிலூர் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பஞ்சமே இருக்காது. அதை சாதிக்க வேண்டியவர்கள் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் 21 லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு 5 லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன. அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான். இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள். அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்கப்பட்டது. அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார். இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு, விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டம் என்று அழைப்பதா, மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய மாநாடு என்று சொல்லலாமா, அல்லது மாநில மாநாடு நடந்து கொண்டிருக்கிறதா, ஏன் வெற்றி விழா கூட்டமா என்று கருதக்கூடிய வகையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவர், கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சட்டப்பேரவை இந்த மேடைக்கு வருக நாமெல்லாம் காத்திருக்கக்கூடிய நிலையில் வருகை தரவிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அன்புக்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராதாகிருஷ்ண சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தாமரை செல்வன், முல்லைவேந்தன், மருதமுத்து, பால அறவாழி, மனிதநேய மக்களிய அருமை பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய என்னரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே,
என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், அந்த தேர்தலில் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சிக்கு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மத வெறி பிடித்திருக்கக்கூடிய அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக நடைபெறுகிற தேர்தல். ஆக அந்த தேர்தலில் கடலூர் நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய அணியின் சார்பில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்று நான் சொல்ல மாட்டேன், உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். ஆக உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை ஆதரவு தந்த அந்த வெற்றியை தேடி தந்திட வேண்டும். அதேபோல் இந்த தொகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி, அந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரியும் அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திட வேண்டும். இன்றைக்கு உங்களை சந்தித்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஓடோடி வந்திருக்கிறேன், ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் எந்த சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்.